இப்போ இருக்க சூழல்ல பெண்கள் நிலை என்னவா இருக்கு? பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு மேம்? இப்ப சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இது வெறும் பாதுகாப்பு அது மட்டுமே ஒரு பிரச்சனை இல்ல. ரெண்டுமே முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் போர்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியால மற்ற மாநிலங்களை ஒப்பி நோக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள், அது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அரசு வேலையாக இருக்கட்டும், இல்ல தனியார் வேலையாக இருக்கட்டும், இல்ல ஃபேக்டரி ஒர்க்கா இருக்கட்டும், பெண்களுடைய உயர்கல்வி படிக்கின்ற விதமாக இருக்கட்டும், மற்ற மகப்பேறு விடுப்பு போன்ற சமூக பொருளாதார பாதுகாப்பாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கின்றது அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. அந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கிய பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு மகப்பேறு மருத்துவரா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பு 9 மாசம் இருந்தது, இப்ப 12 மாதம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுல இது வேற எந்த மாநிலங்களும் அது மாதிரி இல்லை, ஒன்றிய அரசாங்கத்திலே அந்த மாதிரி இல்லை. இது போன்ற மிக முக்கியமான விஷயம். அப்புறம் அரசு வேலையில பாத்தீங்கன்னா 30% பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தது, அதை இப்பொழுது 40% உயர்த்தி இருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு என்ஷூர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் தனியார் துறையில இன்னைக்கு கூட ஒரு வேலைக்கு போய் உட்காந்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ போய் உட்காந்தீங்கன்னா, இப்ப நீ கல்யாணம் பண்ண போறியா, பிளான் இருக்கா, டெலிவரி பிளான், பிரெக்னன்சி பிளான் இருக்கா, நீங்க எல்லாம் லீவ் போடுவீங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுக்காமலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நேரத்தில் அரசாங்க வேலைகளில், நிரந்தர வேலைகளில், மற்ற வேலைகளில் ஒரு என்ஷூர் பண்ணுகின்ற, ஒரு கேரண்டி கொடுக்கின்ற ஒரு திட்டமாக இதை பார்க்கின்றோம். இந்த திட்டமும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது, கேரளா உள்ளிட்ட வேற எந்த மாநிலங்களிலும் இல்லை அப்படின்னு பார்க்கின்றோம். இது போன்ற சமூக பொருளாதார விஷயங்களில் தமிழகம் முன்னேறி இருக்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நான் பார்க்கின்றேன். அது ஒரு பாராட்டத்தக்க வகையில் இருக்கின்றது. அதே போல ஃபேக்டரியில இப்ப லேபர் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அதுல 45% இருக்கிறது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்கின்ற உயர்கல்வியில் பெண்கள் படிக்கிறதும் 45% இருக்கின்றது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்க்கின்றேன். ஓவராலா பார்க்கும்போது, மிக முக்கியமாக மற்ற மாநிலங்களை ஒப்பி நோக்கி பார்க்கும் பொழுது, இது பெண்களுக்கு ஒரு ஹொலிஸ்டிக்கா பார்க்கும் பொழுது, முழுமையாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் தருகின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்றது. இன்னும் நமக்கு தேவை இருக்கிறது. நாங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்போம், அதெல்லாம் மாற்றுக்கருத்துலாம் இல்லை, கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். இதை விட அதிகமாக வேண்டும் என்று கேட்போம். ஆனாலும் ஒப்பீட்டு அளவில் இது சிறப்பாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ பெண்கள் பல்வேறு துறைகள்ல சாதனை புரிஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில பெண்களை மதிக்கிற கல்ச்சரை உருவாக்க இனிமே நம்ம என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொன்னாங்க, அதாவது பீகார்ல ஒரு பிரச்சனை நடந்தது. பீகாருடைய பெண் இங்க பாலியலால் பாதிக்கப்பட்டாள்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் ஹோட்டலா இருக்கட்டும், எங்க போனாலும் வெளிநாட்டு பெண்கள் பணிபுரியுறாங்க. உடனே பிரச்சனை இருக்கு, தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம், எல்லாரும் கிளம்பி போயிட மாட்டாங்களா? இல்ல அட்லீஸ்ட் அந்த ஒரு ட்ரெண்டாச்சு வந்திருக்கும்ல. எதுவுமே இல்ல, அது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு. தமிழ்நாடு மட்டும் அவங்க குமரி மேடம் சொன்னாங்க. குமரி மேடம் உண்மையை சொல்றாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இன்னொன்னு என்னன்னா, இந்தியா முழுமைக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுமைக்கும் பல்வேறு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா போர்னோகிராபி செல்போன்ல எல்லாத்தையும் பார்க்கலாம். 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தைக்கு எல்லாம் பார்க்கலான்ற விஷயம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இப்ப எல்லாமே இருக்கு, இன்டர்நெட்னாலையும் எல்லாமே இருக்கு. ஆக மது, போதை, இன்டர்நெட் கலாச்சாரம், இந்த போர்னோகிராபி, இது எல்லாமே உலகளாவிய அளவில் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கிறது. திருமணத்தை மீறிய உறவுகள் அதிகரிச்சிருக்கிறது. திருமணத்தை மீறிய உறவினால் வருகின்ற பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. அதுக்கு ஒரு கம்பல்சரியா பெண்ணை வற்புறுத்தி கல்யாணம் பண்றதுமே ஒரு காரணம். அந்த பல காரணங்கள் அதுவும் ஒண்ணு. இது மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, பெண்கள் தமிழ்நாடு முன்னேறிக்கா அப்படின்னு. நான் சில மாதங்களுக்கு முன்பு வரை தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்ல, பெண்கள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா சில மாதங்களாக, சில நாட்களாக சில விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் செக்ஷன், அது ஒரு சின்ன செக்ஷன் தான், தமிழ்நாட்டில் உள்ள பெண்களில் ஒரு சிறு குழுவினர் தான் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு அரசியல் கட்சி, ஒரு நடிகர் ஆரம்பிச்சிருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடாதுலாம் யாரும் சொல்லல, யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் அதுல இருக்கிற பெண்கள் என்ன பேசுறாங்க, நான் அவருக்கு அக்காவாவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், பொண்டாட்டியாவும் இருப்பேன், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட என்ன 10 பொண்டாட்டி நான் வச்சுப்பேன். நான் இப்படியான வசனங்கள் கேட்கும் பொழுது இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு புரிதல்? அதை பற்றி அந்த கவலைங்க இன்னைக்கு விஜய் பேசும்பொழுது கடைசியா சில விஷயங்கள் அவர் குறிப்பா சொன்னாரு. சில நாட்களாக சிலது நடந்து கொண்டிருக்கிறது, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. ஆக அவர் 10 விதம் அறிவிச்சார், பெண்கள் பாதுகாப்பு அது இதுன்னு, வீட்டுல பிரச்சனை, வீட்டு வன்முறை என்று. அவர் வீட்டிலேயே பிரச்சனை இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் ஒரு எந்த குடும்பத்தில் நடக்கிற யாருடைய தனிப்பட்ட பிரச்சனை பத்தி பேசுறவங்க கிடையாது. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கேன், மாத சங்கத்துல இருக்கேன். ஆனால்
அந்த வீட்டு பெண்ணுக்கு வர்ச்சுவல் வாரியர் வச்சுட்டு நீங்க உட்காந்துட்டு என்ன வேணா சொல்வீங்க? நிறைய பேர் வந்து செலிபிரிட்டிஸ் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது ரொம்ப இயல்பான விஷயம். அவரை பத்தி நம்ம வந்து எந்த விமர்சனமும் சொல்ல தயாராகவில்லை. ஆனால் நீங்க தான் வந்து உங்களுடன் வாழ்ந்தவர்களை வந்துட்டு வர்ச்சுவல் வாரியர் சொல்லிட்டு சைபர் இதுல புல்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை. இந்த நேரத்துல நான் வந்து ஒரு அரசியல் புரிதலோ இருக்கேன், ஒரு பெண்ணா இருக்கேன், எனக்கு விஜயோ இல்ல வேற யாரு மேலே ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கணவருக்கு வேற யாருக்காச்சும் ஓட்டு போடணும்னு தோணுச்சுன்னா போடட்டும். எங்க அப்பாக்கு அவருக்கு யாருக்கு பிடிச்ச ஓட்டு போடணும்னு சொன்னா போடட்டும் அப்படின்னு நினைக்கணும். ஆனா என்ன நினைக்குது, எங்க வீட்டுல 9 ஓட்டு இருக்கு, எல்லாருமே வந்து இவருக்கு மட்டும் தான் போட வேண்டும், அப்படி போடாவிட்டால் சோத்துல விஷம் வச்சு கொண்டு விடுவேன் என்று சொல்கின்ற பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத பார்த்து நான் வெட்கி தலை குடிகின்றேன். இந்த அது ஒரு சின்ன செக்ஷன் தான். ஆனாலும் அந்த சின்ன செக்ஷனை நமக்கு எப்படி வளரட்டும், எப்படி அவங்களுடைய புரிதல் இப்படி இருக்கிறது. பெண்கள் அரசியல் மயமாவது வரவேற்கின்றோம். பெண்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும் அரசியலை விவாதிப்பதும் அரசியல் மயமாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆனா இது போன்ற விஷம் வச்சு கொலை பண்ணி நான் வந்து என்னுடைய தலைவனுக்காக நீ ஓட்டு போட வேண்டும் என்று சொல்வது அரசியல் முதிர்ச்சி அல்ல, அரசியல் நாகரிகம் அல்ல. இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை அந்த கட்சியின் தலைவர் தான் சரிப்படுத்த வேண்டுமே ஒழிய, அவர் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய, இது போன்ற ஒரு செக்ஷன் நான் பரிச்சை தான் நான் உட்கார்ந்துருக்கேன், புருஷனை விட எனக்கு அவர் தான் பிடிக்கும், பல்வேறு விஷயம் இதெல்லாம் சொல்வதற்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். நீங்க நிகழ்ச்சிக்கு நடுவுலயே அவருடைய நிகழ்ச்சியை போட்டு அதுல வந்து அவருடைய மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது பண்ண அவர் எல்லாருக்கும் குரல் கொடுக்கணும். அவரோட தொடர்பு படுத்தி ஒரு நடிகைக்கு வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து வெளியில பேசுறாருன்னா அவருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, திருமணம் செய்து கொண்ட மனைவிக்கு சப்போர்ட் செய்ய மாட்டேங்கிறாரு. இப்ப யாரை சப்போர்ட் செய்யணுங்கிறது முக்கியம் அல்ல, பெண்களை மதிக்க வேண்டும். அந்த பெண் வந்து சகோதரியா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, பெண்கள் மதிக்கப்பட வேண்டும். அந்த பெண்கள் வந்து கலாச்சார ரீதியில் அறிவியல் முதிர்ச்சியோட அறிவியல் பயிற்சியோட பெற்று இருக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை எல்லாமே நம்ம செய்யணுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து இப்ப நீங்க வந்து ஐஏஎஸ் பத்தி சொன்னீங்க, அந்த நிகழ்ச்சியில என்ன சொன்னாங்க, நம்ம நான் முதல்வன் திட்டத்திலேருந்து வந்தேன்னு சொல்லி சொல்லுவோம். முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வரணும், டெசிஷன் மேக்கிங்ல வரணும், ஐஏஎஸ் வரணும். அதுல என்ன சொன்னாங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு முதல் பெண்கள் வருகிறார்கள் என்கின்ற. அதே போலத்தான் வெளிநாடுகளுக்கு போற நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக 2 பேர் 3 பேர் தான் அயலகத்துக்கு போயிட்டு இருந்தாங்க, அயல்நாட்டுக்கு போய் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறவங்க வெளிநாட்டு நிகழ்ச்சிகள்ல போயிட்டு வெளிநாட்டு கல்வியில பண்ணாங்க. இதை எளிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு அரசாங்கம் பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கணும். தாலிக்கு தங்கம், நாங்க வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, உரிமை தொகை கொடுக்கறதெல்லாம் வந்து யூனிவர்சல், இதெல்லாம் வெல்ஃபேர் மெஷர்ஸ். அதே நேரத்தில் பெண்களுக்கு கல்வி கொடுப்பதும், அந்த கல்வி கொடுத்து அதை படிச்ச 10th படிச்சாதான் உங்களுக்கு வந்து தங்கம், +2 படிச்சிருந்தா அதை விட அதிகம் என்று பண்ணும்போது இது இட்ஸ் என்கரேஜ்மெண்ட் ஃபார் விமன் டு கெட் எஜுகேட்டட். பெண்கள் வந்து கல்வி அறிவு வேண்டும், பகுத்தறிவு வேண்டும், அறிவியல் அறிவு வேண்டும், அரசியல் அறிவு வேண்டும், பகுத்து பார்க்கின்ற ஒரு மெச்சூரிட்டியோட வேண்டும். அது போன்ற பெண்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் விட்டு போயிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எந்த அரசியல் கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வயதுக்கு ஏற்றாற்போல், நமது படிப்புக்கு ஏற்றாற்போல் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் முக்கியமா பேசுறேன். சாந்திமா, இப்ப உங்களோட நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். ஆமா, விஜய் அவர்களுடைய அறிவிப்புகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்கள், அந்த பச்சிளம் குழந்தையா இருக்கட்டும், சானிட்டரி நாப்கினா இருக்கட்டும், உரிமை தொகை எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுடைய நீட்சியாகவும் அதே காப்பீடு மரதம் இருக்கின்றது. அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவர் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். இன்னும் முக்கியமாக அவர் கொள்கை எதிரியாக அறிவித்திருக்கின்ற பாஜகவுடைய பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு, பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் அதுல எல்லாம் முன்னாடி இருக்கு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இன்னைக்கு வந்து விமன் சேஃப்டி பத்தி பேசியிருக்காரு. விமன் சேஃப்டி எங்க நடந்தாலும் யாருனால நடந்தாலும் அது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்து மோடி பேர் மட்டுமல்ல, ஹர்ஜித் சிங் பூரிங்கிற ஒரு மினிஸ்டர் பேர் இருக்கு. அதே மாதிரி மல்யுத்த வீராங்கனைக்கு போராடி எதுக்குமே வாயை திறக்காம திடீரென்று பெண்களுடைய பாதுகாப்புக்காக கவலைப்படுற மாதிரி தெரியுது. ஃபாஸ்ட் ட்ராக் பத்தி பேசுறாரு. இங்க இருக்கின்ற பல இதுல ஏற்கனவே அதுவும் இருக்கிற திட்டங்கள் தான். மகிழா கோர்ட் பத்தி பேசுறாரு. இப்ப எல்லாமே இருக்கிற திட்டங்கள். இன்னும் வந்து நிறைய நல்ல திட்டங்களை அறிவித்திருந்திருக்கலாம். இருந்தாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த விஜய் கட்சியில் இருக்கின்ற குறிப்பிட்ட சில சதவீதமான பெண்களை தவிர அவங்களையும் நம்ம சரி செய்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அவங்களே அரசியல் படுத்த வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாடு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக, முன்னேறிய மாநிலமாக இருக்கின்றது. மிச்சம் இருக்கின்ற போதாமைகளும் மாண்பு முதல்வர் அவர்கள் சரி செய்து கொடுப்பார் என்று நம்புகிறோம். ஓகே மேம், நன்றி மேம்.